மதிப்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். துலாம் ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்தால் இப்படித்தான் வரும். வருகின்ற வாய்ப்புகளை நழுவ விட்டுறாதீங்க அப்படிங்கிற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதுவரைக்கும் துலாம் ராசி நண்பர்கள் திரும்புகின்ற திசையெல்லாம், கால் வைக்கின்ற இடமெல்லாம் கண்ணி வெடியாக தான் இருக்குது. எப்படி தான் வாழ்க்கையை வாழ்ந்து கழிக்க போகிறோமோ அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய வருத்தத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் சொல்லப்போனால் நிறைய விஷயங்களில் நீங்கள் பின்னடைவை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதாவது தன் கையை ஊண்டி தானே எந்திரிக்கணும், சொந்த முயற்சியில் கௌரவமாக நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற செயல்பாடுகளெல்லாம் உங்களுக்கு கை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அந்த சொந்த முயற்சியில் முன்னுக்கு வந்து கூட நாமும் நம்மை சார்ந்தவர்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி சில உதவிகள் உபகாரங்களெல்லாம் செய்து அனைவரையும் அனுசரித்து போய் வாழணும் அப்படிங்கிற நேரத்தில் அந்த அனுசரிப்பு அப்படிங்கிறத நம்ம கொடுக்குற பொழுது நமக்கான அனுசரிப்பு மற்றவங்கள்ட்ட இருந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிற போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஐயா. யாரையும் நம்பி பயணிக்க முடியல. நம்பினவங்க பூராமே துரோகம்தான் பண்ணுறாங்களே தவிர யாரும் நமக்கு நன்மை செய்கிற மாதிரி இல்லை. கொடுக்கல் வாங்கலும் ரொம்ப சிறப்பாக இருக்க மாட்டேங்குது. யாரை நம்பியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல. அடுத்தவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டால் அந்த ஆலோசனைகள் நமக்கு மைனஸாக இருக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்களே தவிர பாசிட்டிவாக நடக்கிற மாதிரி யாரும் சொல்கிற மாதிரி இல்லை ஐயா. அந்த மாதிரியான விஷயங்களும் நான் பின்னடைவை சந்தித்து கொண்டு இருக்கின்றேன். கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகைன்னு சொல்லி எனக்கு முடியுது. என்னுடைய காசு பணம் போனாலும் கூட பரவாயில்ல, அவங்களால எனக்கு இடைஞ்சல் வராமல் இருக்கணும்னு சொல்லி கூட நான் நினைக்கிறேன். அப்படி எல்லாத்தையும் இழந்து கூட மற்றவங்களால் மீண்டும் மீண்டும் எனக்கு இடைஞ்சல் தான் வந்துகிட்டு இருக்குது. அதனால் எனக்கு நிம்மதி போகுது. வேலை செய்கிற இடங்கள்லையும் என்னால் நிம்மதியாக இருந்து வேலை செய்ய முடியல. மேலும் மேலும் வேலைப்பளு அதிகமாகிட்டே இருக்குது. நாளால் வேலையை ஒரு ஆள் செய்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் எனக்கு வந்துடுது. சில நேரங்களில் வேலையை விட்டே மாற்றி அமைச்சிடலாம் அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் எனக்கு ரொம்ப உயர்வாக வந்துக்கிட்டே இருக்குது. இதனால் மாற்றி அமைச்சா அந்த வேலை போயிடுமா, இல்லை போகிற வேலை எனக்கு நிலைக்குமா அப்படின்னு சொல்லின்னு தெரியல. போகிற இடத்துல நான் கரெக்டாக இருந்துக்கிறவனா அங்கே எனக்கு ஒரு சப்போர்ட்டிங் கிடைக்குமா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. அப்போ வேலை மாற்றக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாகவே இருக்குது. எப்படி நம்பி இன்னொரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு மாறுறது அப்படின்னு எனக்கு தெரியல. இப்படியான சூழ்நிலைகளில் குடும்பத்தில் மிகப்பெரிய வருமான இழப்புகளும் அப்படிங்கிறது எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியல, லோன் போட்டு வீடு கட்டி இஎம்ஐ கட்ட முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறேன். இதுக்கான வருமானம் எனக்கு சிறப்பாக அமைய மாட்டேங்குது. பிள்ளைகளோட எதிர்கால தேவைகளுக்காகவும் நான் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதற்கான ஒரு சேமிப்பை என்னால் ஏற்படுத்த முடியல. இந்த மாதிரி பல விஷயங்களில் துலாம் ராசி நண்பர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்குங்க அப்படிங்கிறது தெள்ள தெளிவான ஒன்று. உண்மையாகவே உங்களோட லைஃப்பில் இதெல்லாம் நார்மலாக நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் இதையெல்லாம் கடந்து எனக்குன்னு ஒரு நல்ல காலம், நல்ல நேரம் எப்பயாவது வருமா அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அதற்கு இந்த கோச்சார கிரகங்கள் ஏதாவது நன்மை தரக்கூடிய அமைப்பில் எனக்கு பலன் கிடைக்குமா? இப்போ சனி பயிற்சி சொல்கிறீங்களே, குரு பயிற்சி சொல்கிறீங்களே, ராகுகேது பயிற்சி சொல்கிறீங்களே, மாதாந்திர கிரக பேச்சுகளும் நீங்கள் சொல்கிறீங்க. இதில் ஏதாவது எனக்கு ஒரு மாற்றம் கிடைக்குமா, முன்னேற்றம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்க்குறீங்க. கண்டிப்பாக மாற்றங்கள் அப்படிங்கிறது கோச்சார கிரகங்கள் தந்து கொண்டு தான் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் பேச்சாகி அமர்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். 9ல் குரு வருவதெல்லாம் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார். அப்படி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை 9ஆம் இடத்துல குரு பகவான் வந்தால் என்ன செய்ய போகிறோம்? மிகப்பெரிய இடமாற்றம். எல்லா விஷயங்களிலுமே நம்ம மாற்றி அமைச்சுக்கிற போகிறோம் அப்படிங்கிற அர்த்தம். அப்போது எந்த இடத்துல நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கிறோமோ அந்த நெருக்கடியிலிருந்து நம்ம மீள போகிறோம்னு அர்த்தம். அப்போ இந்த குரு பகவான் என்ன பண்ணுவார்? இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி அமைச்சு அங்கே போனால் நீ நல்லா இருப்ப அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது இந்த குரு பகவான் செஞ்சு கொடுப்பார். அதான் பாக்கியஸ்தானத்தில் குருவான் இருந்தால் மிகப்பெரிய புண்ணியம் அப்படிங்கிறது. குரு பகவான் 9ஆம் இடத்துல வருகின்ற பொழுதெல்லாம் புண்ணியங்கள் தான் நடக்குமே தவிர இங்கே துரோகபாதங்களுக்கெல்லாம் இடமே கிடையாது. அப்போ இந்த நேரங்களில் உங்களுக்கான நல்ல ஆலோசனைகள், வழிமுறைகள் எல்லாம் உங்களை தேடி தேடி உங்களுக்கு கிடைக்கும் ஐயா. யார் மூலமாவது இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கட்டாயம் நடக்கும். எதிர்பாராத வேலையில் உங்களுக்கு நியாயமான வழியில் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக பொருளாதார ரீதியாக தோல்விகள் இல்லை அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ கோச்சாரத்தில் குரு 9ஆம் இடத்துக்கு வருவது
ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். இதுவரைக்கும் நான் கோயில் கோயிலாக ஏறி இறங்கி இருக்கிறேன். நான் எவ்வளவோ தானங்கள், தர்மங்கள், புண்ணியங்கள் பண்ணியிருக்கிறேன். அதற்கான பலாபலன் எனக்கு கிடைச்சதில்ல. இவ்வளவெல்லாம் செஞ்சு நான் கஷ்டம்தான் பட்டுக்கிட்டு இருக்கேனே, எனக்கு எப்போ புண்ணிய காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோடு நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் எனக்குன்னு ஒரு நல்ல நேரம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த குரு பகவான் 9ஆம் இடத்துல வரும்பொழுது தான் அது கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு குரு 9ல் தான் இருப்பார். இந்த ஒரு வருஷத்தில் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் அப்படிங்கிறது, அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டால், திடீர்னு வரும். நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது திடீர்னு வரும். அந்த திடீர் நல்ல வாய்ப்புகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கிறணும் அப்படிங்கிறது தான். உதவி உபகாரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது உங்களை பொறுத்த மட்டும் எப்போவுமே நேர்மையாக இருக்கணும், சரியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கொள்கை லட்சியம். அந்த விதத்துலேருந்து எப்பேற்பட்ட சூழ்நிலையும் தவறான வழிக்கு நம்ம பயணிக்க போகிறது இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. அந்த தெளிவான மனநிலைக்கு குரு பகவானும் உங்களுக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுத்து, தெளிவான உதவி உபகாரங்களை கொடுத்து உங்களை நல்வழிப்படுத்துவார் அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுக்கிட்டுத்தான் ஆக வேண்டும். அப்போ இது ஒரு நல்ல வாய்ப்பு தான் ஐயா. அப்போ தூரதேச பயணங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசு தொடர்பான அத்தனை விஷயங்களிலும் துலாம் ராசி நண்பர்களுக்கு ஜாதக ரீதியாக யோக திசை தசாபுத்திகள் போய் கொண்டிருந்தால் மிகப்பெரிய வெற்றி தான். அரசியல் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், ஆன்மீக துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பொன்னான வாய்ப்பு அப்படிங்கிறது இதுதான். பொன்னான நேரம். இப்போ ஆலய திருப்பணிகள் மேற்கொண்டு இருப்பவர்களுக்கெல்லாம் பணம் பொருள் எப்படினாலும் வந்துடும். ஐயா, கோயில் பணி பகுதியிலே நிற்கிது ஐயா, இதுக்கு பணம் எப்படி தான் கிடைக்கும்னு எனக்கு தெரியல, இந்த பணி எப்படியா முடிச்சு நான் கும்பாபிஷேகத்தை வச்சிடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், அதுக்கான வாய்ப்பு எப்போயா கிடைக்கும்? கண்டிப்பாக குரு பகவான் 9ல் இருக்க போது தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பாக்கியஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்தால் நிறைய சகல பாக்கியங்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான். அப்போ உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் செய்த அந்த ஆலய திருப்பணியினுடைய வேலைகள் சிறப்பாக நடந்து ஈடேறும். அப்போ துலாம் ராசி நண்பர்கள் ஏதாவது கோயில் திருப்பணிகள் செய்து கும்பாபிஷேகத்தை வைக்கணும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான வாய்ப்பை இந்த குரு பகவான் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் செய்து கொடுப்பார். தாராளமாக அவர் பார்க்கக்கூடிய 5ஆம் பார்வை உங்களுடைய ராசியைத்தான் பார்க்கின்றார். மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் ஐயா. அதற்கான பணம் பொருள் செல்வாக்கியம் எப்படினாலும் கிடைக்கும். எங்கிருந்தோ பணம் வரும் அந்த திருப்பணியை செஞ்சு முடிக்கிறதுக்கு. கண்வழி பிதுங்கிட்டு இருப்பீங்க, கடவுளே எப்படினாலும் இந்த கும்பாபிஷேகத்தை நான் வச்சிடணும் அப்படின்னு சொல்லி இந்த கோயிலை கட்டி முடித்து கும்பாபிஷேகத்தை வச்சிடணும்னு நினச்சி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அது நடக்கும். அதே மாதிரி அரசு சார்ந்த துறைகளில் வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிற நிறைய நபர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும். இந்த இடத்துலேருந்து நான் இன்னொரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், மாறுதல் வேண்டி நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன், கிடைக்குமா? கிடைக்கும். லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாராளமாக கிடைக்கும். குறைந்த வட்டிக்கு கடன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். புரியுங்களா? அது சம்பந்தமாகவும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. அடமானத்துக்கு போன நகைகளெல்லாம் மீட்டெடுத்து வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த குரு 9ல் இருக்கும் போது தான் கொடுப்பார். புரியுங்களா? மங்கள நிகழ்ச்சிகளுக்கு குறைவே இருக்காது. கண்டிப்பாக இந்த ஒரு வருஷ காலத்துக்குள்ளே உங்களுடைய வீட்டில் சுப மங்கள நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக நடைபெறும். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற அந்த இளைய தலைமுறைக்கு கண்டிப்பாக திருமணங்கள் அப்படிங்கிறது நடந்தே தீரும். நல்லதொரு புத்திர பாக்கியங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது குழந்தை செல்வங்கள் மூலயமாக நம்ம நன்மையை பெறப்போகிறோம் அப்படிங்கிறதான். அவங்க அந்த குழந்தை செல்வம் வந்துருச்சுன்னா மகிழ்ச்சி தானையா. அப்போது ரொம்ப வருஷங்களாக குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே தவிச்சிட்டு இருக்கணையா, அதற்கான வாய்ப்புகள் எப்போது கிடைக்கும் என்று கேட்டால் அதுவும் இப்போது தான். அந்த விதத்தில் நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி இந்த துலாம் ராசி நண்பர்கள் யாராவது வெளியில் பணம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய தொகையை கொடுத்துருக்கணும் ஐயா, நம்பி கொடுத்தேன், கேட்டாங்க, இன்னும் வரவே இல்லையா, 10 வருஷம் ஆச்சையா, 11 வருஷம் ஆச்சையா, இவ்வளோ நாள் நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன், எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் அதுவும் இந்த பாக்கிய குருவினால் தான் கிடைக்கும். 9ஆம் இடத்துல குரு பகவான் வர்றபோது தான் கொடுத்த பணம் கைக்கு வரும் அப்படிங்கிறது நாம் ஏற்றுக்கிட்டுத்தான் ஆக வேண்டும். அப்போ கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதும் நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கங்க. அப்போ நல்ல விஷயம் தானையா. அந்த விதத்தில் துலாம் ராசி நண்பர்களுக்கு மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிற வேண்டியதான். அப்போ கொடுத்த பணம் நம்ம கைக்கு வரும். அதே மாதிரி தொழில் முறைகளில் நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, இப்போ ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இதை கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கலாமா, மாற்றி அமைச்சா நல்லதா அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை பண்ணுவீங்க பார்த்தீங்களா. இந்த குரு 9ல் இருக்கின்ற பொழுது என்ன செய்தாலும் கை கொடுப்பார். ஏன்னா அவர் தான் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறாரு.
குரு பார்க்க கோடி நன்மை. குருவும் கொடுக்கின்ற பொழுது யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி 6ஆம் இடம் கடினமான உழைப்பு ஸ்தானத்தில் சனி பகவான். நீங்கள் என்ன செஞ்சு பிழைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன உழைப்பு உழைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, என்னதுக்காக வருமானத்துக்காக காத்துட்ருக்கீங்களோ, எந்த ஒரு அந்தஸ்து கௌரவம் புகழுக்காக காத்திருக்கீங்களோ அது எல்லாமே கிடைக்கக்கூடிய டைம். புரியுதுங்களா? துலாம் ராசி மாணவ மாணவியர்கள் எல்லாம் போட்டித் தேர்வில் இருக்கிறவங்களுக்கு சனி பகவான் மிகப்பெரிய சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறதெல்லாம் கடினமான உழைப்பு ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், நிம்மதி ஸ்தானம். புரியுதுங்களா? விரும்பிய இடமாற்ற ஸ்தானம், ப்ரொமோஷன்லாம் சொல்லக்கூடியது அதுதான். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாம் இருக்கின்ற பொழுது உழைப்பின் மூலமாக உயர்ந்த நிலைக்கு வரக்கூடியவர்கள் எல்லாம் துலாம் ராசி நண்பர்கள் தான். 6ல் சனி 2.5 வருஷம் இருப்பார். கவலையே பட வேண்டிய அவசியமே கிடையாது. நோய் நொடி உபாதைகள் நம்மளை தாக்க போகிறது கிடையாது. பொதுவாகவே சனி இருக்கிற இடத்துக்கு நன்மைகளை வாரி வழங்கி கொண்டே இருப்பார் அப்படிங்கிறது தான். சனி இருக்கிற இடத்துக்கு நன்மைகளை கண்டிப்பாக கொடுத்துருவார். அப்போ 6ஆம் இடத்துல அசுபகிரகங்கள் இருந்தால் சிறப்பு. அதுவும் குருபவனுடைய வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்காக நான் காத்திருக்கிறேன். நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. நோயுடைய உபாதைகள்லேருந்து நான் மீண்டும் வெளியில் வருவேனா? கண்டிப்பாக வருவோம். எதிரிகள் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது, யாருனாலையும் துரோகபாதங்களை சந்திக்காத அளவுக்கு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கட்டாயம் நடக்கும். இதற்கெல்லாம் என்ன காரணம்? பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் கைவிட மாட்டார். நாமளே தவறான வழிக்கு போனால் கூட தடுத்து நிறுத்தி நேர்மையான வழிக்கு பயணிக்க வச்சிருவார். இதான் 9ல் குரு. புரியுதுங்களா? இங்கே தவறான சிந்தனைகளுக்கோ, தவறான செயல்பாடுகளுக்கோ, தவறான வழிமுறைகளுக்கோ இங்கே நீங்கள் போக முடியாது. போனாலும் குரு பகவான் நல்ல புத்தியை கொடுத்து உங்களை ஆலோசனைகள் கொடுத்து நல்வழிப்படுத்திடுவார். அதான் நீங்கள் செஞ்ச புண்ணியம், தான தர்மங்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இப்படியாக இருக்கின்றபோது துலாம் ராசி நண்பர்களுக்கு சிறப்பான பலனை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கின்றது. அதாவது ஒரு சொந்த வீடு வாசல் அப்படிங்கிற ஒரு கனவு அப்படிங்கிறது நிறைவேறக்கூடிய அமைப்பில் இருக்கும். சொந்த வீட்டு கனவு இப்போது நிறைவேறும். ரொம்ப நாளாக வாடகை வீட்டில் குடியிருக்கிறேன் ஐயா, எனக்கு வாடகை கொடுக்க முடியாத ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன், மாற்றி அமைக்க முடியுமா? ஒரு உத்திக்காவது கண்டிப்பாக ஒரு சொந்த இடமாவது எனக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இந்த 9ல் குரு செய்து கொடுப்பார். அதற்கான பாக்கியமும் உண்டு. அப்போ சகல பாக்கியங்களும் அனுபவிக்கிறது தானேயா நம்ம இருக்கிறோம். அதனால் எதுக்குமே ஒரு கால நேரம் கூடி வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு போம் இல்லையா? அந்த கால நேரம் இப்போ தான் நமக்கு கூடி வந்திருக்குது. இப்போ 18 வருஷத்துக்கு ஒரு தடவை ராகு பகவான் 5ல் வர்றாரு. கேது லாபஸ்தானத்துக்கு வருகின்ற பொழுது கேதுவினால் பல மடங்கு ஆதாயங்களை இங்கே பெற போகிறோம். ஆனால் ராகு 5ல் இருந்தால் என்னையா புத்திர பாக்கியத்தை தடைப்படுத்துவார் ஐயா, கல்வி விஷயங்களில் தடைப்படுத்துவாரே, தேவையில்லாத சூதாட்டங்கள் எல்லாம் ஈடுபட சொல்லுவார் ஐயா, இந்த 5ல் ராகு வந்தால் ரொம்ப சிரமம் ஐயா, அப்படியான ஒரு சூழ்நிலை கொண்டு போய் விட்டுருவார் ஐயா அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்துட்டு இருந்தீங்கன்னா அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கே குருவனுடைய 9ஆம் பார்வையில் தான் ராகு இருக்க போகிறார். புரியுதுங்களா? குரு பார்க்க ராகு ஒன்றுமே செய்ய முடியாது ஐயா. அதுவும் கும்பத்தில் ராகு ரொம்ப ரொம்ப மர்மமான முறையில் செயல்படுவார். பணம் வரும், கண்டிப்பாக போய் நமக்கு எதிர்கால தேவைக்காக திட்டம் தீட்டி ஏதாவது ஒரு இதில் நீங்கள் சேமிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுதான் முக்கியமான விஷயம். கும்பராகு இதைத்தான் செய்வார். கும்பம் அப்படிங்கிறது மர்ம ராசி, 11ஆம் இடம் லாபஸ்தானம். இதில் எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது தான் செய்யும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம். அதனால் ராகு 5ல் வந்துட்டாரே, ஏதாவது புத்திர தோஷத்தை ஏற்படுத்திடுவாரா? கல்யாணத்தை தடை பண்ணி நிறுத்திடுவாரா? காதல் வாழ்க்கையை தடை பண்ணி நிறுத்திடுவாரா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஐயா. குருவானுடைய பார்வை இருக்குது. அப்போ குரு பார்வையில் ராகு இருக்கின்ற பொழுது ராகு என்னென்னலாம் நினச்சி ஆசைப்பட்டு அனுபவிக்க நினைக்கிறாரோ அந்த ஆசாபாசங்களை நிறைவேற்றி கொடுப்பார். இந்த இடத்துல தான் உயர் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். 5ஆம் இடம் தான் உயர் கல்வி, உயர் ப்ரொமோஷன், வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது, நண்பர்கள் மூலயமாக உதவி கிடைப்பது, பெரியோர்கள் மூலயமாக உதவி கிடைப்பது, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது, பிள்ளைகளால் பெருமை அப்படிங்கிறது, பிள்ளைகளுக்காக நிறைய செலவுகள் செய்து நாம் சந்தோஷப்படுவது அப்படிங்கிறது, பிள்ளைகளுடைய எதிர்கால தேவைக்கு நாம் சேமித்து வைக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே 5ல் நடக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் ஒரு நல்ல ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பில் இருப்போம் ஐயா. அதனால் 5ல் ராகுவும் நமக்கு நல்லது செய்து தான் வந்திருக்கிறார் குரு பார்வையில் இருப்பதால். அதனால் துலாம் ராசி நண்பர்களுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும். ஒரு டாப் லெவலில் இருக்கக்கூடிய ராசிகளில் இந்த ராசியும் ஒன்று. அப்போ துலாம் ராசி நண்பர்களுக்கு பல வருஷங்களுக்கு அப்புறம் பட்ட கஷ்டத்துக்கு பலன் அப்படிங்கிறது கைமேலே கிடைக்கக்கூடிய அமைப்பு. நிச்சயமாக குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மேன்மை அடையும். இங்கே வாழ்க்கையில் மேன்மை அடையணும் அப்படின்னு சொன்னால் குலதெய்வத்தை இறுக்கமாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள். குலதெய்வத்தினுடைய காலில் விழுந்துருங்க, அதான் உங்களுக்கு சிறப்பு.
புரியுதுங்களா? இந்த 5ஆம் இடத்தை தானே குரு பார்க்குறாரு. அப்போ என்ன அர்த்தம்? குலதெய்வத்தின் அனுகிரகம் உண்டு. வாங்குறதுக்கு நாம் தயாராக இருக்கிறோமான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உண்டு. இஷ்ட தெய்வத்தை, உங்களுடைய எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக நினச்சி வணங்குறீங்களோ அதையும் கைவிடாமல் வணங்குங்கள். அதற்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அந்த தெய்வமும் கொடுக்கும். அப்போ இப்படியாக நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பில் இருக்கின்ற பொழுது, வருகின்ற நல்ல வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழியை பார்த்துக்குங்க. எப்பயாவது நல்ல காலம் வரணும், இதை விட நல்ல காலம் வரணும், இதை விட நல்ல காலம் வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா கிடைக்காது. ஒரு சில நேரம்தான், ஒரு சில காலகட்டம்தான். அதை பயன்படுத்திக்கிற வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. புரியுதுங்களா? அதனால் நல்ல சந்தர்ப்பங்களுக்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கும் துலாம் ராசி நண்பர்களுக்கு இதுதானே நல்ல சந்தர்ப்பங்களை தவிர வேறொன்றும் இல்லை. அப்போ கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கின்றது நண்பர்களே. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.